அடுத்த கேள்வியில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நோட்டீஸுக்கு கரெக்ட் ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எந்த லோனாக இருந்தாலும் நோட்டீஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க, ரிமைண்டர் தான் பண்ணுவாங்க. ரிமைண்டர் நோட்டீஸ்லாம் நீங்கள் பல்ப் பண்ண அவசியம் கிடையாது. என்னைக்கு நீங்கள் வந்து கட்ட முடியாதனாலும் 2-3 மாதம் தவறி போச்சுன்னா அவங்க ரெக்கவரி அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு. அப்போ உங்களுக்கு 10 வருஷம் ரீகால் டிமாண்ட் நோட்டீஸ் வரும். அந்த ரீகால் டிமாண்ட் நோட்டீஸ் இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது கூட நீங்கள் டிமாண்டுக்கு அப்புறம் வரதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஆர்பிட்ரேஷன் அந்த நோட்டீஸுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணால் போதும். மற்றதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ப்ராப்பர் ரிப்ளை எப்படி இருக்கணும்னாக்கா, எப்போ நம்ம கட்டுறோம் அப்படி சொல்ல வேண்டியது தான். மற்றபடி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தா கட்டுறதை பற்றியும் இல்லாத பற்றியும். அப்புறம் அட்வொகேட் நோட்டீஸ் இதுலேருந்து பேங்க்லேருந்து அமிச்சா என்ன பண்ணுறது சார்? பேங்க்கை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக இருக்காங்க அட்வொகேட், அவங்க தான் அமிச்சிட்டு இருப்பாங்க. விலண்டோங்கிற மாதிரி பெரிய ஆளுங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 நோட்டீஸ் இந்தியா ஃபுல்லாக அனுப்புவாங்க. அவங்க ஃபுல்லாக ஃபார்மேட்டடு, அவங்களோட சைனும் போட போகிறது கிடையாது. இப்போ எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர் அனுப்பிச்சிட்டே இருப்பான். அட்வொகேட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அட்வொகேட் அனுப்புறது வந்து அனுப்ப தான் செய்வாங்க. புரியுதுங்களா? அது பெரிய லீகல் எஃபெக்ட் ஏற்படுத்தாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன், ஒரு லீகல் வார்னிங் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராப்பராக ரிப்ளை கொடுத்துட்டு ஒரு அட்வொகேட் வச்சு ரிப்ளை கொடுத்துங்க, சரியாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்து என்ன செய்யலாம்? நிறைய பேர் கேட்குறாங்க, அவார்டுனா என்னன்னு தெரியாதவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் சார்? ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்துச்சுனாக்கா நீங்கள் ஆர்பிட்ரேஷனை அட்டன் பண்ணலான்னு அர்த்தம். ஏன்னா ஆர்பிட்ரேஷன் எடுத்து இப்போ நான் எடுக்கிற ஆர்பிட்ரேஷன் திருப்பி வரவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுத்து 2 செஷன்ஸ் மேலே 3 செஷன்ஸ் ஆள் காணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஆர்பிட்ரேஷன் அவார்டையும் எடுத்துகிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே போல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்த வந்து டெப்த்து பார்க்குறாங்க, கிராவிட்டி பார்க்குறாங்க, அவங்ககிட்ட பணம் வாங்க முடியுமான்ற பட்சத்தை தான் லீகல் ப்ரொசீடிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பணத்தையும் கொடுத்துட்டு அதையும் கட்டாமல் ஆர்பிட்ரேஷனை கொடுத்துட்டு அவார்டையும் வாங்கி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி தான் பண்ணணும்னு விசாரிச்சு பண்ணனா ஒரு நாளைக்கு ஒருத்தரோட லோன் கொடுக்க முடியாது. அதனால் ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்து என்ன செய்யலாம்னா, அவார்டுக்கு முன்னாடி முடிச்சுக்கங்க. அவார்டு வந்துட்டாக்கா செட்டிசைட் பண்ணுறதுக்கான 34 கிளாஸ் 3 ப்ராசஸ் வந்து ஒரு அட்வொகேட் வச்சு ஆரம்பிங்க. அப்புறமா ஆர்பிட்ரேஷன் அவாய்ட் பண்ணலாமா? அதுதான் சார் பண்ணக்கூடாது. ஆர்பிட்ரேஷன் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் பேக் ப்ரொஃபைல் ஆகிடுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி உங்களோட பாயிண்ட் எதுவும் சொல்லாமல் இருக்கிறீங்க, வேணுன்ட்டு பேங்க் இக்னோர் பண்ணுறீங்கிற மாதிரி ஆகுது. நான் அடுத்து லோன் கொடுக்க யோசிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஃபியூச்சரில் வாங்கினீங்கன்னா அட்டாச்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்பிட்ரேஷன் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆர்பிட்ரேஷன் கேஸில் டிஃபென்ஸ் எப்படி ஒருத்தர் கேட்டிருக்காரு, பரவாயில்ல ஒரு லாயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா, அதாவது ஒரு ஆர்பிட்ரேஷனை டிஃபென்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் வந்து அதாவது திருவிழா சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது சொல்லுன்னு சொல் உண்மை அறிந்துன்னு. அதாவது நம்ம சொல்கிற சொல் வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை பார்த்து யோசிக்க வைக்கணும். சம்மா எனக்கு வேலை இல்லை சார், எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரி, இதுனா சொல்லவே கூடாது. நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸை பற்றி சொல்லணும். உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் அந்த ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணி உங்களோட வருவாய், உங்களோட இன்கம் இதை பற்றிலாம் சொல்லி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணணும். இது நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பேசிக் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆர்குமெண்ட்டே செல்லும். அது இல்லாமல் அது ஒரு இப்போ எடுத்த உடனே ஆர்பிட்டர் என்ன கேட்குறாங்க, எப்போ பணம் கட்டுவீங்க, எப்போ செட்டில் பண்ண போகிறீங்க, இதை தான் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்தந்த ப்ராசஸ் இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸில் நம்ம தெளிவாக நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சோம்னா யோசிப்பாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் பண்ணுற நம்ம போய் போனாலும் பிரோஜனம் இல்லைன்னு. இல்லை அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணாங்கனாக்கா அவளை வச்சு நம்ம ஹை கோர்ட்டுக்கு ஏதோ கோர்ட்டுக்கு செட்டில் போக வேண்டியதான். நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.